ஹாய், நான் இன்றைக்கி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது சீக்ரெட்ஸ் பேக்கே. இது ஒரு டேனிஷ் சீரீஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இதில் டோட்டல் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ரொம்பவே ஷார்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ். இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஹவுஸ் ஹெல்ப் மேடெல்லாம் இருக்காங்கல்ல, சிமிலர் டு தட் வெஸ்டர்ன் அண்ட் யூரோப்பியன் நேஷன்ஸில் ஆபே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து யங் ப்ரொஃபஷனலில் டெம்ப்ரரி பேசிஸில் அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டில் ஹையர் பண்ணிப்பாங்க. பேசிக்லி வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக, வீட்டு வேலைகளை பண்ணுறதுக்காக. இன் ரிட்டன் அவங்களுக்கு ஃபுட், தங்குறதுக்கு இடம் அண்ட் பாக்கெட் மணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஹெல்ப்பாக வரக்கூடியவங்க ஃபுல்லாக வேலை பார்க்கணும்னு கிடையாது. அவங்க வெளியே போய் படிச்சுக்கலாம், அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கலாம், கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே வின் வின் சுச்சுவேஷன். ஸோ இந்த ஆபே ஹையர்ஸ் எல்லாருக்குமே எல்லா கண்ட்ரீஸுமே சர்டன் க்ரைட்டீரியாஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளால் இருக்கணும், அவங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்கக்கூடாது, குழந்தைங்கள் இருக்கக்கூடாது, அண்ட் இந்த கான்ட்ராக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு 2 இயர்ஸை விட எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, 2 எலீட் ஃபேமிலிஸ் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க 2 வீட்லேயுமே இந்த மாதிரி ஆபே அப்படிங்கிற ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்க. அதில் ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணுற ரூபி அப்படிங்கிற பொண்ணு சடனாக வந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் டிஸப்பியர் ஆகிட்டாங்க அல்லது அவங்க வந்து பர்சன் மிஸ்ஸிங்னா இமீடியட்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும்ல. ஸோ அது மாதிரி அந்த ஃபேமிலி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்களுக்கு விருப்பம் இல்லைனா கூட அவங்க கண்டிப்பாக பண்ண தான் செய்யணும். பிகாஸ் அந்த பர்சனுக்கு இவங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் வெளியே வருது. லைக் அந்த ரூபியோட பேக்ரவுண்ட் என்ன ஆயிருக்கும், என்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் அவங்க வந்து மிஸ் ஆயிருப்பாங்க, அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா, யாராச்சும் ஏதாவது பண்ணிட்டாங்களா, கொலை பண்ணிட்டாங்களா, அல்லது இந்த ஃபேமிலி தான் வந்து ரெஸ்பான்சிபிளா, ஸோ இந்த ஃபேமிலி மேலே ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஸோ அவங்க யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த சீரீஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க. மெயினாக வந்துட்டு எலீட் ஃபேமிலிஸோட கஷ்டம் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத அமைச்சிருப்பாங்க. அண்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதோட கிளைமேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ டேக் கேர் எவ்ரிவன். பாய்.